ஹலோ ஹலோ மது, யார் பேசுறேன்னு தெரியுதுங்களா? எஸ் பண்ணுங்க. மகேஷ் பாபு. சூப்பர் மது. பாத்தீங்களா, ஒரே முறை தான் உங்ககிட்ட நான் பேசினேன். எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவ கூட பலமுறை பேசியிருக்கேன், மறந்துட்டான். நீங்க இன்னும் அதை மறக்கலையா? நான் மறக்கவும் மாட்டேன், இனி அவளை நினைக்கவும் மாட்டேன். அவ வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. போன வாரம் ஃபேஸ்புக்கில் நார்த் இந்தியா கோயிலில் தலப்பா கட்டிக்கின்னு ஜோடியாக உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுங்கிறாங்க. ஏரியா கவுன்சிலர் கட்டின பிரிட்ஜு உடஞ்ச மாதிரி என் நெஞ்சும் உடஞ்சி போச்சு. அப்புறம் தான் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. எது? நம்ம நேசிச்ச பட்டாம்பூச்சியை பறக்க விடு, அது திரும்பி வந்தா உண்ணுது, வரலண்ணா மறந்துடுன்னு சொன்னீங்களே. அப்படி சொன்னா? ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க கம்பல் பண்ணால் காதல் வராதுன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அதுதான் நான் கொஞ்சம் கவிதையாக சொன்னேன். மது, அப்புறம் நான் ஒரு கோட்டை அடித்து குப்புறப்படுத்து யோசித்தேன், முடிவும் எடுத்தேன். என் மனசில் கட்டின கோயிலை நானே புல்டோசர் வச்சு பொழந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மது. பாபு, நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. யா ஆனா நீங்க வேணும்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு பொண்ணு பிறந்துட்டா. அவளே நான் பார்த்துட்டேன். அப்படியா? யாரு? அவ பேரு கீர்த்தி சுரேஷ். அவ நடிகன்றதுனால தானே என்ன அவாய்ட் பண்ணா, அதனால தான் இன்னொரு நடிகை கல்யாணம் பண்ணி அவளை காண்டாத்த போறேன். கீர்த்தி சுரேஷ் தான் எனக்காக பிறந்தவன். முதல்ல அந்த சுரேஷை தூக்க போறேன். ஐயோ, அட நீ பயப்படாதம்மா, அவ பேர்ல இருக்கிற சுரேஷை தூக்கிட்டு என் பேரை சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவன் பேகன்னு சிரிச்சான், அலெக்சாண்டர் முறைச்சான். ஆனா அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதலில் ஜெயிப்பேன், லைஃப்லையும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துலேருந்து பூ மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு அந்த பாட்டை போடுறீங்களா ப்ளீஸ்? பாய் மது. பாய். இவனாவது ஃபோனில் தான் வளர்றான், இப்போ எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயே வளர்றானுங்க. சாரதி, இங்கே பாருங்க, எல்லாம் தப்பா இருக்கு. என்ன பாக்குறீங்களோ? நீங்க ஏன் இந்த ஷேட்டை கவனிக்காம இருக்கீங்க? இத படிச்சு பாருங்க, படிங்க. We have received the mail regarding. We regret to inform you that we will henceforth be terminating our contract with your company. 25 lakhs worth of business. 25 lakhs. எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? சார், உள்ள போய் பேசலாமே? ஏன் இங்க பேசினா உங்க கௌரவம் குறைஞ்சிருமா? அப்படி இல்லை சார், அந்த கிளையண்ட்டை நீங்க தான் டீல் பண்ணீங்க. அந்த ப்ரொபோசல் கூட நான் உங்களுக்கு. It's my fault, is it? நீங்க உங்க வேலையை சரியா செய்யாம என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? 12 வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பாலு முறைக்கிறீங்க? ஐஸ் டவுன். I said ice down. Useless. விஜி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை, நான் இந்த ஷோ பண்ணியிருந்தேன்னா பல மிருகங்களுக்கு தீனி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாருக்குள்ளே இருக்க குழந்தைய தட்டி எழுப்புறீங்க, ஷோவையே வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டீங்க. எப்படி விஜி? எனக்கு தோன்றத நான் பேசுறேன். இப்படி சொன்னா எப்படி? எங்க அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க, அது எப்படி நீ சுட்டா மட்டும் பூரி புஸ்ஸுன்னு வருதுன்னு. நீங்க என்ன சொல்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் சுட்டா பூரி புஸ்ஸுன்னு தான் வரும்னு சொல்வேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? பேரெல்லாம் வேண்டாம், நான் குரம்பேட்லேருந்து பேசுகிறேன். என் பிரச்சனை என்னன்னு கேட்கக்கூட யாரும் இல்லைங்கிறது தான். நான், என் மனைவி, எங்கள் ஒரே பையன், என் உலகம் ரொம்ப சின்னது ஆனால் அழகானது. சிரிக்காமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நானும் அவளும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவள் பேச ஆரம்பிச்சான்னா நிறுத்தவே மாட்டா. நானும் சலிக்காமல் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய வரும் அந்த டைம் தான். இப்போ நாங்கள் சேர்ந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு. அவள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா, அதுவும் நைட்டில்.
நான் வேலை முடிஞ்சு வரும்போது அவள் வேலை கிளம்ப ரெடி ஆகிட்டு இருப்பா. அவள் வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அவளுக்கு பிடிச்ச வேலை, அவள் சந்தோஷமா இருக்கா. எனக்கு தான் பல பிரச்சனைகள். ஏன் வேலைக்கு போகிறோம், கண்டவங்கிட்ட திட்டு வாங்குறோம், எதை துரத்திக்கிட்டு வர்றோம், இப்படி நிறைய கேள்விகள். இதெல்லாம் அவகிட்ட பேசக்கூட முடியல. அதான் உங்கள் ஷோ மூலமாக பேசுகிறேன். உங்க பிரச்சனை எனக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கேட்டதே போதும். அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு, அதை ப்ளே பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன பாட்டு? நேற்று ராத்திரி எம்மா. மற்றவங்களுக்கு தான் இது ஒரு ஐட்டம் சாங், ஆனால் எங்களுக்கு நீங்கள் போடுங்க, அவளுக்கு புரியும். Congratulations, Vijay! எதுக்கு? விகடன் அவார்ட்ஸ்க்கு பெஸ்ட் ரேடியோ ஷோவா உன் ஷோ தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏய் கங்க்ராட்ஸ் மரே. Thank you. ஷோ ஸ்டார்ட் பண்ணி 1 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ ரீச், எவ்வளோ பெரிய அவார்ட். You know what? You're a star. நான் ஃபோனில் சொன்னேங்கிறதுக்காக வழக்கத்தோட லேட்டாக வரியா? அதெல்லாம் இல்லை பாலு. என் ஷோக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது, ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி, அதனால தான் கிளம்ப முடியல. ஓ பார்ட்டியா? அப்போ அதெல்லாம் இருந்திருக்குமே. அதெல்லாம் இல்லை பாலு. அதையும் பழகிக்கோ. என்ன பாலு, கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட இப்படி சண்டை போட்டா எப்படி? சேச்சா, நானும் உங்க கூட சண்டை போட முடியுமா? செய்யாத தப்புக்கு அடுத்தவங்க முன்னாடி திட்டுறான், அதுக்கே சண்டை போட முடியல. நீ பேசாம இந்த வேலையை விட்டுற பாலு. வேலையை விட்டு? ஓ, இப்போ தான் மேடம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல, உங்கள் காசில் நான் தின்ட்டு தூங்கலாம். ம், ஏன் பாலு இப்படியெல்லாம் பேசுற? அந்த வேலையை விட்டுட்டு நாம 2 பேர் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 50-50. ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க விஜயலட்சுமி. உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போ நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாக தான் இருக்கும். காலையில் பேசிக்கலாம். பாலு, இன்னும் 2 நாளில் என்னோட முதல் சம்பளம் வரும். அதில் உனக்கு ஏதாவது வாங்கணும். உனக்கு என்ன வேணும் நீயே சொல்லு. எனக்கு வேணுங்கிறத கடத்தருவில் வாங்க முடியாது மேடம், நீங்கள் போய் தூங்குங்க. ம், ஐயோ எங்கே வச்சேன்? என்னடா இவ்வளோ வெயிட்டு? நாங்கெல்லாம் 4 புக் தான் கொண்டு போவோம். அதான் நீ ஃபெயில் ஆயிட்ட. தாத்தா மாதிரி விஜய், பேச என் ஃபோன் எங்க? தெரியலையே, இங்கே தான் இருக்கும். ஏய், நீ எடுத்தியா? இல்லம்மா. நீ ஒன்று பண்ணு, ஃபோன் கிடச்சா ஆஃபீஸ் ஃபோன் பண்ண நேராக அனுப்பிச்சு ஆ வாங்கிக்கிறேன். சரி, ஏய் வாடா. நீ போ போ. இத பாரு நீலகண்டா, என்கிட்ட முதல்ல இந்த கார் இல்ல. நீ பல வருஷமா காரை ஓட்டினவன், இப்ப கார் இல்ல. புதுசா ஒரு கார் வாங்க வேண்டியதானே? ஓ உதாரணத்துல தீய வச்சு கொடுத்த யாராவது கேட்டா சிரிப்பாங்க ஐயா. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதோ விஜய் வருது, விஜய் கிட்டே கேட்கலாம். விஜய் இங்க வாமா. விஜய் நீயே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போ. என்ன பஞ்சாயத்துங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இவன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி எழுதுட்டு தனிமையில் இருக்கான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொன்னா கேட்குறவங்க சிரிப்பாங்கன்றான். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீயே சொல்லுமா? யோ மூர்த்தி, நீ ஏதாவது விஜய் அவன் என்னை வச்சு ஏதோ காமெடி பண்ணுறான். நீ போய் உன் வேலையை பருப்போம். அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அப்படி போடு. என்னம்மா நீ இந்த வயசுக்கு மேலே நான் எங்கே போய் பொண்ணு தேடுறது? எனக்கு எவன் ஆரியா மாதிரி சேனலில் தேட வேண்டியதானே? அதெல்லாம் தேட முடியாது, அது தானாகவே அமையும். திடீர்னு ஒரு நாள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், தலைக்கு மேலே பல்பேரியும் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும், வாழ போகிற மிச்ச வாழ்க்கை தெரியும்.
தேடல் மனசுல இருந்தா போதும். ஆனா வயசு காலத்துல இருக்கிற துணையை விட வயசான காலத்துல இருக்கிற துணையை தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னொரு துணை அமைஞ்சா உங்க மனைவியோட ஆன்மா கண்டிப்பா சந்தோஷப்படும். நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆல் தி பெஸ்ட். பை பை. யோ மூர்த்தி, இந்த குரல் அதுவாயா முக்கியம். உன் மண்டைக்கு மேல ஒரு பல்பு எரிஞ்சா இந்த பிளாட் மொத்தமா பிரகாசமாயிரும். இவ்வளவு துல்லியமா தெரியுது. சூப்பர். ஹலோ, மிஸ்டர் பாலு. ஃபாதர், இது உங்க ஃபோனான்னு பாருங்க. ஆமாம் ஃபாதர், இன்னைக்கு காலையில் தான் காணோம், வீடு புறம் தேடிட்டு இருந்தேன். இது உங்க சிக்னேச்சரா? மிஸ்ஸஸ் பாலு, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ். உங்க பையனும் அவன் ஃப்ரெண்டும் வாட்ஸ் ஹிஸ் நேம்? அஸ்வின், ரைட்? இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். இவன் உங்க ஃபோனை திருடி இருக்கான், அவன் அவங்க வீட்டிலேருந்து 2 ஃபோனை திருடி இருக்கான். இது போதாதுன்னு மேத்ஸ் டீச்சரோட ஃபோனையும் திருடி இருக்காங்க. அதை விற்க போகும்போது கடைக்காரருக்கு டவுட் வந்து ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? Why don't you say? சொல்லுப்பா. ப்ளே ஸ்டேஷன் வாங்க. உங்க பையன் தினமும் கிளாஸ் ரூம்ல தூங்குறான்னு கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னு விசாரிக்கும் போது தினமும் நைட் தூங்காம கேம் விளையாடி இருக்கான், அது உங்க போன்ல இருந்து. இதை பத்தின ரிமார்க்ஸ் கூட நாங்க டைரியில எழுதி அனுப்பிச்சோம். உங்க வீட்டுல உங்க பையன் என்ன பண்றான்னு பார்க்காம நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 3 பேர் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. and this game addiction is a big problem. அதுதான் அவனை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனா எப்படி திருடுறது? from where did he learn to steal? நீங்க வேணா எங்க ஸ்கூலுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு நினைக்கலாம். ஓகே, I will take the responsibility, but he is suspended. சாரி ஃபாதர், ப்ளீஸ் இனிமே எதுவும் நடக்க நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் sir. இனிமே எதுவும் நடக்க நான் பாத்துக்கிறேன். சத்தியம் நான் பாத்துக்கிறேன் ஃபாதர். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. சின்ன பையன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா திருண்ணு? எதுக்கு திருண்ண? உனக்கு பிளே ஸ்டேஷன் உங்க அம்மா ரேடியோ ஸ்டேஷன் நான் கேவ தொலைறடா. ஆபத்துல பிரச்சனை இங்க நீ உங்க அம்மா எல்லாரும் பிரச்சனை பண்றீங்க. இந்த பாரு சொல்லு, யார் கூட சுத்திட்டு இருக்க? இந்த பாரு எங்க இருக்கற அந்த அப்பா தெரியாம பண்ண பச. உனக்கு அப்படி என்ன குறவு? திருட்டு கையத்துல போறியா நீ? சாரிப்பா. அம்மா அப்பா வலிக்குதுப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வலிக்குதுப்பா. ப்ளீஸ் பா. அம்மா இதோ நீ முதல்ல உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. வேண்டாப்பா, நான் இங்கே இருக்கேன். நீ இங்க இருந்தீனா சரியா படிக்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல வந்து இரு. நான் எங்கே வரல, நான் இங்கே இருக்கேன். அம்மா இப்போ எங்க போக சொல்றீங்க? அவன் கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருந்து படிக்கட்டும். எதுக்கு? என் புள்ள என் கூட தான் இருப்பா. இந்த பார் விஜி, நீ புரியாம பேசாத, அங்க இருந்தா தான் உருப்பிடுவான். என்ன பேசுற பாலு? அங்க பிரின்சிபல் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சத்தியமெல்லாம் பண்ண. வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு தான் அவனை கவனிக்க நேரம் இல்லையே. இப்ப நான் என்ன கவனிக்காம இருந்துட்டேன்? நீ அவனை சரியா கவனிக்கிறது இல்ல. நான் போன பிறகு அவ என்ன பண்றான்னு அவ ரூம்ல எட்டி கூட பாக்குறது இல்ல. ஓ,
இப்ப எல்லாம் ஏன் தப்பா? எல்லாமே இந்த சனியை பிடிச்ச வேலையால வந்தது. அன்னைக்கே படிச்சு சொன்னோம் வீட்ல பிரச்சனை வரும்னு. என் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லாமல இவ்வளவு நடந்திருக்கு. நீ அந்த வேலையை முதல்ல ரிசைன் பண்ணுமா ப்ளீஸ். நான் எப்ப இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்? அவ சின்ன பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கும் நான் வேலைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் வெறும் சம்பளத்துக்காக இந்த வேலை பண்ணல, என்னோட சந்தோஷத்துக்காக பண்றேன். இந்த ஒரு தடவையாவது என்ன புரிஞ்சுக்கோங்களப்பா. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க. நானும் உங்க பொண்ணு தானப்பா. இப்ப எதுக்கு இப்படி டிராமா போடுற? நான் டிராமா போடுறேனா? வீட்ல இருந்தா சும்மா இருக்கேன் சொல்ல வேண்டியது, வேலைக்கு போனா வேலை விட்டு சொல்ல வேண்டியது. நீ கௌரவமான ஒரு வேலைக்கு போனா நாங்க ஏன் சொல்ல போறோம்? உங்க கௌரவம் போற அளவுக்கு இப்ப நான் என்ன பண்ண? பின்ன கண்டவங்க கூட கொஞ்சம் பேசுறது அசிங்கமா இல்ல? அசிங்கமா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். எனக்கு என் வேலையும் முக்கியம், என் பிள்ளையும் முக்கியம். அதை ரெண்டையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வா. ஹாய் விஜி. விஜி, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல. ஆரம்பிக்கலாமா? விஜி, உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா? ஹலோ, மேடம், என் பையனை காணுமா? வாட்? யோ, என்னாச்சு? ஏய் விஜய், ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. சாரிப்பா, உங்கள் ஃபோன் எடுத்தது ரொம்ப தப்பு, தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்காக எல்லோரும் அம்மாவை திட்டாதீங்க ப்ளீஸ். என்னால் பெரியம்மா வீட்டில் போய் இருக்க முடியாது. அவங்களும் எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்களும் நல்லவர்ப்பா, நான் மட்டும்தான் பேட். நான் போகிறேன். சாரிப்பா, சாரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லயும் போய் பார்த்துட்டேன், யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. இல்ல பாரு, நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். வெயிட் பண்ணுவோம், புரியல. கண்டிப்பா கிடைப்பான் பாருங்க. சித்து, எங்கடா போன? சாரிப்பா சார். ஸ்கூல்ல தான் சார் இருந்தான். உங்க பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற வருத்தத்தில் அழுதுட்டு இருந்தான் சார். என்னடா, ரொம்ப தேங்க்ஸ் சார். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே, I'll take care of it tomorrow. ठीक है, ஓகே, bye bye. என்ன விஜி, என்னால் இந்த ஷோ பண்ண முடியாது மேடம். அன்னைக்கு இதே ரூமில் உங்ககிட்ட என்னால் முடியும்னு சொன்னேன். நீங்களும் என்னை நம்பினீங்க. ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. நம்பினா உங்களுக்கு சாரி சொல்ல வேண்டியிருக்கு, நம்பாத அவங்களுக்கு சரி சொல்ல வேண்டியிருக்கு. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யறது ஒரு கொடுப்பினை. அது எனக்கு இல்லை மேடம். மறுபடியும் என் சின்ன உலகத்துக்கு போகணும். வீடு, சமையல், பாகியலட்சுமி, அக்காக்களோட அட்வைஸ், லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸ். இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸில் நான் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மேடம். வாங்காமலும் இருந்திருக்கேன். வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட்டதில்லை.
ஆனா ஒரு வாட்டி கூட அந்த லெமன் கீழே விழுந்தது இல்லை. ஆனா இப்போ விழுந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீங்க என்ன நம்பி பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க. நான் தான் உங்களை பாதியில விட்டுட்டு போறேன். சாரி. நீங்க என்ன திட்டுறதுனாலும் திட்டுங்க மேடம். எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது மேடம். பார்த்த முதல் நாள்ல இருந்து உங்க ஸ்டைல், நீங்க போடுற ட்ரெஸ், உங்க பர்ஃப்யூம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி லேடிஸ் தான் என்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மேடம். நீங்க இந்த ஷோ கண்டினியூ பண்ணுங்க, நான் தினமும் கேட்பேன். இல்லை விஜி, இதுக்கு நீங்கள் தான் கரெக்ட். பூரி நீங்கள் சுட்டாதான் புஷ்ஷுன்னு வரும். இந்த 2 நாளில் மது எங்கன்னு கேட்டு எவ்வளோ ஃபோன் காசு தெரியுமா? மரியா சொல்லு மரியா. It's okay கிருஷ்ணா, as long as she is happy. அஞ்சலி, அன்னைக்கு உங்க கூட பேசின அந்த ஒரு ஃபோன் காலில் தான் என் வாழ்க்கையே மாறுச்சு. நான் எப்போவுமே உங்கள் ஃபேன். திடீர்னு என்னைக்காவது ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்குவேன். இங்கே எல்லாரும் ஆர்ஜே மதோட ஃபேன்ஸ். ஆனால் நான் எப்போவுமே விஜயோட ஃபேன். போகலைன்னாலும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். நான் வரேன் மேடம். என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? யூனோ விஜய், நான் தனியாக தான் தங்கியிருக்கேன். என் எதிர் ஃப்ளாட் குழந்தை திடீர்னு என் வீட்டுக்கு வருவா. வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீடெல்லாம் கலைச்சிட்டு தலைகீழ ஆக்கிட்டு போயிடுவா. அவள் போனதுக்கப்புறம் அவள் கலைச்ச திங்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏக்கமாக இருக்கும். That's how I feel now. We will miss you, Vijay. Take care of yourself. விஜய், நீ போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹலோ ஓன் ஸ்டைல்ல ப்ளீஸ். ஹலோ. Let's get back to work. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றியே. உனக்கு வெக்கமே இல்லையா? வெக்கப்பட்டா செக் கொடுப்பீங்களா மேடம்? உனக்கு செக் என்ன, ஃபைனல் செட்டில்மெண்ட்டை கொடுத்துறேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் கம்மி ரேட்ல எவ்வளோ வெரைட்டியா செய்கூல் இல்லாம மொத்தமா நானே சேதாரமாகி உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்களே மேடம். எனக்காக நீங்க கொஞ்சம் மேலிடத்துல பேசக்கூடாதா? உனக்காக பேசினா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்கயா? என்கிட்ட வாங்க, வெங்காயம் வெட்டுற வேகன்சி இருக்கு. ஏய் பிரீத்தி, டெய்லி எத்தனை பேருக்கு சப்ளை பண்ணணும்? லஞ்ச்னா 30 பேர், டின்னர்னா 20. டெய்லியா? டெய்லி. அட்லீஸ்ட் அந்த ஆர்ஜே வேலையாவது எனக்கு கொடுங்க மேடம் ப்ளீஸ். ஐயோ, அடுத்து என்ன பண்ணலாம்? I don't know. We'll think of something. என்னாச்சு விஜய்? எவ்ரிதிங் ஓகே? மேடம், சப்பாத்திக்கு சைட் டிஷ் தால், ஆலு கறி, மஷ்ரூம் கறி, பன்னீர் பட்டர் மசாலா, மிக்ஸ் வெஜிடபிள், அப்புறம் மோர் குழம்பு, வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டியா டேஸ்டியா என்னால் தர முடியும்.
அந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் எனக்கு தருவீங்களா மேடம்? ஆஹா மரியா, என்னால முடியும் மேடம். என்ன ஏதாவது புது ஐடியாவா? ஆமா விஜய். ஆனா இந்த தடவை 50-50. ஹலோ, விஜயலட்சுமி கேட்ரிங். எத்தனை பேருக்கு சார்? 20? நோ ப்ராப்ளம் சார். அதே பில்டிங் தானே, பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஓகே. தேவி, இது இங்க வைக்கிறேன், சூடா இருக்கு. சரிங்கம்மா. விஜய், ஒரு புது ஆர்டர். பண்ணலாமே, சீக்கிரமா பண்ணுங்கம்மா. சரிக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கிளம்பு. எங்க? நைட்டு வேலைக்கு போகணும், மல்லியோட கார் வந்துடும். என்னது? அங்கே அலோ எஃப்எம்ல ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் தான். மது எங்கே எப்போ திரும்ப வருவான், தினமும் கால்ஸ் வருதான். அதான் மதுவோட ஹஸ்பண்டு மரியாவை பார்த்து மது நாளைக்கு சாயங்காலமே வந்துடுவான்னு சொல்லிட்டாரான். பாலு, விளையாடாத பாலு. முடிஞ்சதாவே இருக்கட்டும். இல்லை விஜய், உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமா. இந்த பாரு விஜய், எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் ஆறுதல் வார்த்தை சொல்கிறதும் எல்லாருக்கும் வராது. அது உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. அது இப்படி சமையலில் இருந்து வீணாகக்கூடாது. சித்து, ஐ வில் பி ஓகேமா, நீ கிளம்பு. பார்த்து இல்லை, கிளம்புமா. இல்லை பாலு, நீ இப்போ இப்படி சொல்றானா அப்புறமா யாராவது என்கிட்ட தப்பா பேசினாங்க எனக்கு. நீ கரெக்டாக தான் பேசுவ. ஹலோ.